நீங்க பேசுறதெல்லாம் நாங்க வேடிக்கல. ஏங்க கொலைகாதிங்க உள்ள பூந்து கொஞ்ச நேரம் கம்முனு இருங்க. நாய் மாதிரி கொலைச்சிட்டு நீங்க தான் நாய் மாதிரி கொலைக்கிறீங்க. மதிவாணன் சார், புரியுதா? மதிவாணன் சார், நாய் மாதிரி உள்ள வந்து நீங்க நாய் மாதிரி பேசுறீங்க. நாய் மாதிரி ஒரு நிமிஷம் நாய் மாதிரி சார், மதிவாணன் சார், இல்ல தேவை அந்த வார்த்தையெல்லாம் கடந்த முறையே நான் சார், மதிவாணன் சார், மதிவாணன் சார், ஒரு நிமிஷம் சார், மதிவாணன் சார், நீங்க தேவையற்ற வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க. நான் பேசலங்க. இல்ல இப்ப நீங்க சொன்னீங்க அந்த வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க. குறுக்கு வந்தா சார், இது ஒரு விவாதங்கிறது குறுக்கு வரதா செய்வாங்க சார். இல்ல விவாதங்கிறது இல்ல இல்ல சார், அப்படி திரும்ப சொல்லாதீங்க. தயவு சொல்லாதீங்க. விவாதங்கிறது குறுக்கீடு செய்யதான் செய்வாங்க. இல்ல நீங்க அந்த வார்த்தையெல்லாம் தவிர்க்கணும். விவாதங்கிறது குறுக்கீடு செய்வாங்க. அதான் சொல்றேன், விவாதம் தான். அமைதியா கேட்டல்ல, அமைதியா கேட்கறது மட்டும் கிடையாது, விவாதங்கள் குறுக்கீடு செய்வாங்க சார். அதுக்கு தேவையற்ற வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம். நான் தெளிவா சொல்றேன் சார். நான் தெரிஞ்சுதான் பேசுறேன், நான் தெரியாமலாம் பேசல. சரியா? நமக்கு என்ன கொடுக்கறோமோ அது திரும்ப வரும். வாங்கறதுக்கு தயாரா நிக்கணும். விவாதத்துக்கு வந்திருக்குமா விவாதம் பேசணும். தலைப்புனவா தலைப்பு பேசணும். தலைப்பு விட்டு அவுட் ஆஃப் சிலபஸ் போனீங்கன்னா நாங்களும் அவுட் ஆஃப் சிலபஸ் தான் போய் பேசுவோம். கேள்வி என்ன, தலைப்பு என்ன? 2 பேர் கூட்டணி வச்சிருக்கீங்க. 2 பேர் கூட்டணி வச்சு தமிழ்நாட்டுக்கு என்ன நல்லது செஞ்சீங்கன்னு கேள்வி. நல்லது செஞ்சா நல்லது செஞ்சேன்னு சொல்லுங்க பாப்போன்ற. நான் நீங்க செஞ்ச துரோகத்தை பட்டியலிடுறோம் நாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் துரோகம் பண்றீங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் பேச துப்பு இல்லை உங்களுக்கு. நிதி பத்தி பேச தயாரில்ல, மொழி பத்தி பேச தயாரில்ல, உரிமை பத்தி பேச தயாரில்ல. எதை பத்தி இந்த மாநிலத்தோட எதிர்க்கட்சி தலைவர் பேச மாட்டாரு. ஆனா இவரை பார்த்து நாங்க பயப்படுறோம்னா எப்படிங்க பயப்படுவாங்க? எந்த அடிப்படையில் பயப்படுவோம்?